இன்றைய முக்கிய நிகழ்வுகள். வைகுண்ட ஏகாதசியையொட்டி பெருமாள் கோவில்களில் சொர்க்க வாசல் திறப்பு. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. புதுச்சேரி எல்லைப் பகுதியில் உள்ள மதுபான கடையில் இரு தரப்பினர் மோதல். வாலிபர் கொலை, உறவினர்கள் போராட்டம். பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா. பானையில் பொங்கல் வைத்து ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடிய மாணவிகள். வைகுண்ட ஏகாதசியையொட்டி புதுச்சேரியில் உள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் நடைபெற்ற சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற பெருந்தேவி தாயார் சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழா சிறப்பாக நடைபெற்றது. இதனையொட்டி அதிகாலை 5 மணி அளவில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு எம்பெருமான் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோஷத்துடன் பெருமாளை வழிபட்டு சென்றனர். இதேபோல் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பெருமாள் கோவில்களிலும் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் யார் அந்த சார் என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் வகையிலும் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் சுகாதாரத்துறை அமைச்சருடன் இருக்கும் புகைப்படத்துடன் புதுச்சேரி அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் யார் அந்த சார் கோஷத்தை முன்வைத்து அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சட்டமன்ற கூட்டத்தொடரிலும் யார் அந்த சார் என்ற பேட்ச் அணிந்தும் பங்கேற்று வருகின்றனர். இந்த நிலையில் இன்று தமிழக சட்டப்பேரவையில் இவர்தான் அந்த சார் அதிமுக பிரமுகர் சுதாகர் போஸ்டருடன் திமுக எம்எல்ஏக்கள் அதிமுகவினருக்கு எதிராக கோஷம் எழுப்பினர். இந்த நிலையில் இதனை கண்டிக்கும் வகையிலும் யார் அந்த சார் என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் வகையிலும் ஞானசேகரன் சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியனுடன் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை காண்பித்து இவர்தான் அந்த சார் என்றும் திமுக அரசு இந்த விவகாரத்தை திசை திருப்ப முயற்சிப்பதாக கூறியும் கண்டன போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பிட்ட சார் வேறு யாரும் இல்லை, தமிழ்நாட்டினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் தான். இந்த மா சுப்பிரமணியம் வீட்டில் 3 முறை குற்றவாளி பிரியாணி சாப்பிட்டு வைக்கிறார். அப்ப வேற யாரு சாரு? யாரும் இல்லங்க, பாருங்க. குற்றவாளி குறிப்பிட்ட. புதுச்சேரி மதுபான கடையில் ஏற்பட்ட தகராறில் வாலிபரை 3 பேர் பீர் பாட்டிலால் தாக்கி கொலை செய்யும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளது. இந்த சம்பவத்தை கண்டித்து கொலை செய்யப்பட்ட வாலிபரின் உறவினர்கள் மதுபான கடை வாசலில் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த வழக்கில் 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடலூர் வெள்ளப்பாக்கத்தை சேர்ந்தவர் முத்து. திருமணமாகி 1 வருடம் ஆன இவருக்கு விகிதா என்ற மனைவியும் 7 மாத ஆண் குழந்தையும் உள்ளனர். சன்ட்ரிங் வேலை செய்யும் இவர் நேற்று முன்தினம் மாலை தனது நண்பர் ராஜேந்திரன் மற்றும் சில நண்பர்களுடன் புதுச்சேரி எல்லை பகுதியான குறிப்பினத்தம் சித்தேரியில் உள்ள தனியார் மதுபான கடையில் மது அருந்திக் கொண்டிருந்தனர். அப்போது அவர்களுக்கு அருகே அமர்ந்து மது அருந்தி கொண்டிருந்த குறிப்பினத்தம் பகுதியை சேர்ந்த சிலருக்கும் வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த அந்த நபர்கள் தங்கள் கையில் வைத்திருந்த பீர் பாட்டில்களால் முத்து மற்றும் அவரது நண்பர்களை தாக்கியுள்ளனர். இதில் ராஜேந்திரன் மற்றும் 2 பேர் அங்கிருந்து தப்பி ஓடிய நிலையில் முத்து மட்டும் அந்த கும்பலிடம் சிக்கிக் கொண்டுள்ளார். இதில் அவரது தலையில் பீர் பாட்டிலாலும் அருகே இருந்த கல்லை தலையில் தூக்கி போட்டதில் ரத்த வெள்ளத்தில் முத்து மயங்கி விழுந்தார். இதனை கண்ட அந்த நபர்கள் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர். தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் முத்துவை மீட்டு கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இந்த நிலையில் அங்கு சிகிச்சை பெற்று வந்தவர் இன்று காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்.
இந்த விவகாரம் தொடர்பாக பாகூர் போலீசார் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில் தற்போது கொலை வழக்காக பதிவு செய்து முத்துவை தாக்கிவிட்டு தப்பி ஓடிய ஆனந்தராஜ், ராஜேஷ் மற்றும் ரஞ்சித் ஆகிய மூவரையும் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இந்த கொலை சம்பவத்தை கண்டித்து முத்துவின் உறவினர்கள் அவர் உயிரிழந்த மதுபான கடையின் வாசலில் சாலையில் அமர்ந்து கொலை சம்பவத்தை கண்டித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி பாரதிதாசன் மகளிர் அரசு கலை கல்லூரியில் மாணவிகள் பொங்கல் வைத்து சமத்துவ பொங்கலை மகிழ்ச்சியாக கொண்டாடினர். தமிழர்களின் பாரம்பரிய திருநாளாம் தைப்பொங்கலை வரவேற்கும் விதமாக புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் உள்ள பாரதிதாசன் மகளிர் அரசு கலை கல்லூரியில் ஒவ்வொரு ஆண்டும் சமத்துவ பொங்கல் கொண்டாடுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டும் கல்லூரியில் உள்ள அனைத்து துறை மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் இணைந்து கல்லூரி வளாகத்தில் ஒன்று கூடி ஏராளமான பொங்கல் பானைகள் வைத்து அதற்கு மஞ்சள் மாலையால் அலங்கரித்து பச்சரிசி வெல்லமிட்டு பொங்கல் வைத்து கோலாகலமாக கொண்டாடினர். இந்த பொங்கல் விழாவில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பாரம்பரிய உடைகளை அணிந்து பாடல்கள் பாடி நடனமாடி பிரம்மாண்ட முறையில் சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடினர். சவுண்ட் உலகெங்கும் உள்ள பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் என்ற பரமபத வாசல் திறப்பு நிகழ்ச்சி அனைத்து கோவில்களிலும் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே பஞ்சவடியில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் ஸ்ரீ வெங்கடாச்சலபதி சுவாமி பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. இந்த கோவிலில் விசேஷ பூஜைகளுடன் வண்ண வண்ண பூக்கள் மற்றும் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வைகுண்ட ஏகாதசி உற்சவம் சொர்க்கவாசல் நடை திறப்பு நிகழ்ச்சி நடந்தது. இந்த நிகழ்ச்சியை ஒட்டி முன்னதாக மூலவர் ஸ்ரீவாரி வெங்கடாச்சலபதி சுவாமிக்கு விசேஷ திருமஞ்சனம், திருவாராதனம் மற்றும் சாற்றுமுறை நிகழ்ச்சியும் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு மோகினி அலங்காரம் நடைபெற்றது. தொடர்ந்து அதிகாலை 5 மணிக்கு சொர்க்கவாசல் நடை திறப்பு நடைபெற்றது. அதனை அடுத்து வானூர் திருச்சிற்றம்பலம் ராமானுஜம் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி மூதேவி ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் அப்பகுதியில் உள்ள திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழு தலைவர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மூலம் முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு தள்ளுவண்டி, இஸ்திரி பெட்டி, நாதஸ்வரம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் வழங்கினார். புதுச்சேரி அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா முத்தியால்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு 13 பயனாளிகளுக்கு தள்ளுவண்டி, இஸ்திரி பெட்டி, நாதஸ்வரம், மேளம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அதிகாரிகள், எம்எல்ஏக்கள், ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மூலக்குளம் மதர்ஸ் ஆதரவற்றோர் முதியோர் இல்லம் மற்றும் வாசவி கிளப் வனிதா பாண்டிச்சேரி ஏற்பாட்டில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கோலப்போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மூலக்குளம் மதர்ஸ் ஆதரவற்றோர் முதியோர் இல்லம் மற்றும் வாசவி கிளப் வனிதா பாண்டிச்சேரி ஏற்பாட்டில் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மூலக்குளம் சாலை தெரு பகுதியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கோலப்போட்டி நடைபெற்றது. இதில் அப்பகுதியை சேர்ந்த சுமார் 35க்கும் மேற்பட்ட பெண்கள் கோலப்போட்டியில் கலந்து கொண்டனர். இதில் முதல் 3 இடங்களை பிடித்த போட்டியாளர்களுக்கு பரிசுகளும் மற்றும் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆறுதல் பரிசும் வழங்கப்பட்டது. முன்னதாக பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஸ்ரீ செல்வ விநாயகர், ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தில் பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர். நிகழ்ச்சிக்கு வாசவி கிளப் வனிதா பாண்டிச்சேரி தலைவி சித்ரா ரமேஷ், செயலாளர் கீதா, பொருளாளர் பரிமளா மற்றும் மாவட்ட உறுப்பினர்கள், குழு உறுப்பினர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக ராமன், பரசுராமன், ரஜினி, முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மதர்ஸ் ஆதரவற்றோர் முதியோர் இல்ல நிறுவனர் கீதா சந்துரு, டிரஸ்டி சக்திவேல் சிறப்பான முறையில் செய்திருந்தார்.
தர்மபுரி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் ஸ்ரீஹரி நாராயண பெருமாள் சுவாமியின் சொர்க்கவாசல் திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் தர்மபுரி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் ஸ்ரீஹரி நாராயண பெருமாள் சுவாமியின் சொர்க்கவாசல் திறப்பு விழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக காலை 4 மணி அளவில் சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், தேன், பழங்கள், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்து தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சரியாக காலை 5 மணி அளவில் வடக்கு ராஜகோபுரம் வழியாக பரமபதம் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு நிர்வாக தலைவர் முருகன் தலைமையில் செயலாளர் சதீஷ், இணை செயலாளர் சந்தானம், சரவணன், கௌரவ தலைவர் இருசப்பன் மற்றும் நிர்வாகிகள், கிராமவாசிகள், இளைஞர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பாக செய்திருந்தனர். புதுவை தேங்காய்திட்டி வித்யாபவன் மேல்நிலைப் பள்ளியில் இன்று 15வது வருட விளையாட்டு விழா இனிதே துவங்கியது. இந்த விழாவினை விளையாட்டுத்துறை துணை இயக்குநர் திரு வைத்தியநாதன் அவர்கள் தலைமை தாங்கி இனிதே விழாவினை துவங்கி வைத்தார். பள்ளி தாளாளர் திரு ராஜசேகரன் அவர்கள் சிறப்பு விருந்தினரை வரவேற்று கௌரவித்தார். பள்ளி முதல்வர் திருமதி ரேகா ராஜசேகரன் அவர்கள் சிறப்பு விருந்தினருக்கு நினைவு பரிசு வழங்கினார். ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார்கள். மேலும் இந்த விழாவானது 3 விதமாக கொடிகள் ஏற்றி 4 குழுக்களை கொண்ட மாணவர்களின் அணிவகுப்புடன் தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள் ஒலிம்பிக் ஜோதி ஏந்தி உலா வந்து போட்டிகள் இனிதே ஆரம்பிக்கப்பட்டது. சிறப்பு விருந்தினரான திரு வைத்தியநாதன் அவர்கள் விளையாட்டின் முக்கியத்துவத்தையும் அதன் பயன்பாட்டையும் குறித்து மாணவர்களுக்கு மிக அருமையாக எடுத்துரைத்தார். மேலும் இந்த விளையாட்டு விழாவானது 2 நாட்கள் நடைபெறும் என்பதையும் LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவ மாணவியர்களுக்கு போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் என்பதை கூறி பள்ளி முதல்வர் திருமதி ரேகா ராஜசேகரன் அவர்கள் மாணவர்களை ஊக்குவித்தார். பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் திரு சிலம்பரசன் மற்றும் திருமதி ஜனனி அவர்கள் வெகு சிறப்பாக இப்போட்டிகள் அனைத்தையும் ஏற்பாடு செய்திருந்தனர். மாணவ மாணவியர்கள் ஆர்வமுடன் பல போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றனர். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலத்துறை மூலம் தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட செயின்ட் பால்பேட் மாரியம்மன் கோவில் தெருவில் ரூபாய் 55 லட்சம் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமியின் வழிகாட்டுதலின்படி ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட செயின்ட் பால்பேட் மாரியம்மன் கோவில் தெரு பகுதியில் ரூபாய் 55 லட்சம் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. முதலமைச்சரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ரங்கசாமியின் வழிகாட்டுதலின்படி ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் விழாவில் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் பணிகளை விரைந்து முடிக்குமாறு ஒப்பந்ததாரரிடம் அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் பக்தவச்சலம், இளநிலை பொறியாளர் முகுந்தன் மற்றும் ஆதி திராவிடர் நலத்துறை அதிகாரிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு உதவியாளர் காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக துறை ரீதியான போட்டித் தேர்வினை நவம்பர் மாதத்தில் அறிவித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து டிசம்பர் மாதம் தேர்வு நடத்தப்பட்டது. ஜனவரி 2ஆம் தேதி தேர்வில் வெற்றி பெற்ற 65 நபர்களின் பட்டியல் வெளியிடப்பட்டது. இப்பட்டியலில் பிரில்லியன்ட் இன்ஸ்டிடியூட்டில் பயின்ற 39 மாணவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பாராட்டு விழா ஞாயிற்றுக்கிழமை அன்று சிறப்பாக நடத்தப்பட்டது. இந்த விழாவில் பிரில்லியன்ட் இன்ஸ்டிடியூட் நிறுவனத்தின் இயக்குநர்கள் நெடுஞ்செழியன், ஸ்ரீதர் ஆகியோர் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்கினார்கள்.
இதேபோன்று 2023ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட உதவியாளர்களுக்கான போட்டித் தேர்வில் 161 இடங்களை பிரில்லியன்ட் இன்ஸ்டிடியூட்டில் பயின்ற மாணவர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். இவ்விரண்டு தேர்வுகளிலும் அறிவிக்கப்பட்ட மொத்த இடங்களில் 60% இடங்களை பிரில்லியன்ட் இன்ஸ்டிடியூட்டில் பயின்ற மாணவர்கள் வென்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் நடைபெற இருக்கின்ற உதவியாளர்களுக்கான நேரடி போட்டித் தேர்விற்கு தற்போது புதிய பயிற்சி வகுப்புகள் துவங்கப்பட்டுள்ளது மற்றும் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள தீயணைப்பு வீரர் பதவிகளுக்கான நேரடி போட்டித் தேர்வு எழுதவுள்ள இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் மாதிரி தேர்வுகளை பிரில்லியன்ட் இன்ஸ்டிடியூட் நடத்துகிறது. மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள 822008999996 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் அல்லது bimpandi.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். புதுச்சேரி மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழர் திருநாளை முன்னிட்டு ரகரம் 2025 தமிழர் பெருவிழா என்ற தலைப்பில் அமைந்த 2 நாள் நிகழ்ச்சியின் பரிசளிப்பு விழாவுடன் இனிதே நடைபெற்றது. ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் தனசேகரன், செயலாளர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் வாழ்த்துக்களுடன் தொடங்கிய நிகழ்வில் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி தலைமையுரையாற்றினார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் முத்துலட்சுமி நோக்க உரை வழங்கினார். நிகழ்வில் கல்வி குழுமத்தின் இணை செயலாளர் வேலாயுதம் வாழ்த்துரை வழங்கினார். பொருளாளர் ராஜராஜன் சிறப்புரை வழங்கியதோடு அரங்குகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். நிகழ்வில் மாணவர்கள் தமிழர்களின் பெருமை மற்றும் கலை இலக்கிய பண்பாட்டை வெளிப்படுத்தும் விதமாக பல்வேறு அரங்கங்களை அமைத்திருந்தனர். இவ்வரங்குகள் மாணவர்களின் படைப்பாற்றலையும் தனித்திறமையும் வெளிப்படுத்தும் விதமாக அமைந்திருந்தது. தமிழர் வழிபாடு, மருத்துவம், ஐந்திணை, வணிகம், விருந்தோம்பல், பாரம்பரிய உணவுகள், அடியார்கள், இதிகாச புராண நிகழ்வுகள், மூவேந்தர்களின் வீரம், கடையெழு வள்ளல்கள், தமிழ் மாத விழாக்கள், தமிழ் வரலாறு, குமரி கண்டம் வரலாறு, திருக்குறள், தமிழர் விளையாட்டுகள், போர்க்கருவிகள், அரசர் புலவர் நட்பு, கட்டிடக்கலை, அணிகலன்கள், கீழடி அகழ்வாய்வு பொருட்கள் என 31 தலைப்புகளில் 23 அரங்கங்களை அமைத்திருந்தனர். ஒவ்வொரு அரங்கிலும் மாணவர்கள் தமிழரின் அடையாளத்தை பறைசாற்றும் வகையிலும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கும் வகையிலும் நடை, உடை, பாவனையுடன், ஆடை அலங்காரத்துடனும் உணர்வு பொங்க உற்சாகத்துடன் அமைத்திருந்தனர். 2ஆம் நாள் நிகழ்வில் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. உறங்கும் தமிழர் வரலாறு, குமரி கண்டம், அறம் கூறும் அவயம், தமிழர் திருநாள், பண்டைய தமிழகம், தெருக்கூத்து, அரிச்சந்திர புராணம் ஆகிய அரங்குகள் முதல் 5 இடங்களை பிடித்தன. இந்த நிகழ்ச்சியை கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் 12 துறைகளை சேர்ந்த துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் உருவாக்கம் செய்திருந்தனர். தனது மீது அவதூறு பரப்பும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு மீது மான நஷ்ட ஈடு வழக்கு தொடரப் போவதாக தொழிலதிபர் ஆனந்த கண்ணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த தொழிலதிபர் ஆனந்த கண்ணன், புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் 6500 சதுர அடி காலி இடத்தை வாங்குவதற்காக தான் முன்பணம் செலுத்தியுள்ள நிலையில் அந்த இடம் தனக்கு சொந்தமானது என்றும் போலி ஆவணங்கள் மூலம் அந்த இடத்தை தான் வாங்கியுள்ளதாகவும் பொய்யான தகவல்களை வெளியிட்டு எனது புகைப்படத்துடன் எனது பெயருக்கும் புகழுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு களங்கம் விளைவித்து வருகிறார். ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கூறுவது போன்று அந்த இடத்திற்கும் தனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்ற நிலையில் வேண்டுமென்றே திட்டமிட்டு என் மீது அவதூறை பரப்பி வருகிறார். கடந்த 1 மாதமாகவே அவர் இதுபோன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டிய தொழிலதிபர் ஆனந்த கண்ணன், தொடர்ந்து என் மீதும் எனது புகைப்படத்தை வைத்துக் கொண்டு அவதூறு பரப்பினால் நீதிமன்றத்தில் மான நஷ்ட ஈடு வழக்கு தொடர உள்ளதாக அவர் எச்சரித்தார். புதுச்சேரி பெருமாள் கோவில் வீதியில் உள்ள ஸ்ரீ தேவி ஏழைமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் உலக நன்மை வேண்டி நடைபெற்ற 6 கால பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி பெருமாள் கோவில் வீதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீதேவி ஏழை மாரியம்மன் ஆலயம் உள்ளது. கிருத்திகையை முன்னிட்டும் உலக நன்மை வேண்டியும் ஆலயத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலமுருகர், ஸ்ரீ சரவணேஸ்வரர், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிகளுக்கு 6 கால சிறப்பு பூஜை நடைபெற்றது. முதல் கால பூஜை காலை 9 மணிக்கு தொடங்கிய நிலையில் மாலை 6 மணி அளவில் 6ஆம் கால சிறப்பு பூஜை நடைபெற்றது. வெண்ணெய் வேலவர் ஆன்மீக நற்பணி மன்றத்தின் நிறுவனரும் சிவனடியாருமான பாபுஜி கந்தசஷ்டி கவசம் ஓதி சிறப்பு பூஜை செய்தார். இந்த சிறப்பு பூஜையில் கௌரவ தலைவர் ரவி, ஆலய நிர்வாகிகள் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வு. வைகுண்ட ஏகாதசியொட்டி பெருமாள் கோவில்களில் சொர்க்க வாசல் திறப்பு, ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு.
புதுச்சேரி எல்லைப் பகுதியில் உள்ள மதுபான கடையில் இரு தரப்பினர் மோதல், வாலிபர் கொலை, உறவினர்கள் போராட்டம். பாரதிதாசன் மகளிர் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா, பானையில் பொங்கல் வைத்து ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடிய மாணவிகள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.